ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் பொசு பொசு பூரி. பூரி ஈஸியான ரெசிபி தாங்க, ஆனால் பொசு பொசுன்னு பூரி வரதா கொஞ்சம் கஷ்டம். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பொசு பொசு பூரி செய்யலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா, 1 கப் அளவு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இந்த பூரி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு மெதுவாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவில் எல்லா மாவுலையும் எண்ணெய் படுற அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கீறுகளாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை ஒரு 5 மினிட்ஸ் உருட்டி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோன்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ கோதுமை மாவை தொட்டுக்கிட்டு நல்லா ரவுண்டாக கொஞ்சம் திக்காக நம்ம பூரிக்கு போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு போடும்போது நல்லா மெல்லிசாக திரட்டிக்கணும். பூரிங்கும் போது கொஞ்சம் திக்னஸாக திரட்டிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு ஓட்டை விழுந்துடக்கூடாது. ஓட்டை விழுந்ததுன்னா அந்த உப்பலான பூரி உள்ளுக்குள்ளே எண்ணெய் குடிச்சிடும். இது போல் வந்துடும். நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கேப் இல்லாமல் உடையாமல் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி உப்பெல்லாம் வரணும். எத்தனை போட்டு எடுத்தாலும் உங்களுக்கு அதில் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல பூரி உப்பி வரும். புசு புசுன்னு பூரி செய்கிறதுக்கு ஒரு 4-5 டிப்ஸ் தாங்க ரொம்ப மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா மாவோடைய அளவு தான். கோதுமை, மைதா, ரவை இதெல்லாமே கரெக்டான ஈக்குவலில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான பொசு பொசுன்னு உப்பலான பூரி கிடைக்கும். செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இறுக்கமாக மாவை பிசைஞ்சுக்கணும். தளர்த்தியாக பிசைஞ்சிட்டோன்னே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா திக்காக கொஞ்சம் திரட்டிக்கணும். மெல்லிசாக இருந்ததுன்னா பூரி உப்பலாக வராது. திக்காக இருந்ததுன்னா பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். அப்புறம் இந்த கலர் வரத்துக்காக தான் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை அதில் ஆட் பண்ணுறோம். நல்ல கலர் மாதிரி சூப்பராக வரும் ஹோட்டல் ஸ்டைலில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.